திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய அடியார்களை கொண்டாடுறார். அப்போ சௌமிய நாராயண பெருமாளை கொண்டாடலையான்னு நீங்க கேட்கலாம். உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்டுடுத்து. பெருமாளை கொண்டாடுறதை விட அவர் அடியார்களை கொண்டாடினா தான் பெருமாளே சந்தோஷப்படுவார். அதனால முதல் 2 அடிகள் அடியார்களை கொண்டாடுறார். திருக்கோட்டியூர்ல உள்ள பக்தர்களை பார்க்கிறோம். அவ 4 விஷயம் பண்றாளாம். முதல் விஷயம், நாவகாரியம் சொல்லிலாதவர். நாக்கால பேசக்கூடாத விஷயங்களை அவ பேசவே மாட்டாளாம். நாக்குல பகவன் நாம சொல்றோம்னா நாவை தூய்மையாக்கி கொள்ள வேண்டாமா? அதனாலதான் நா அகாரியம் சொல்லிலாதவர். நாக்கால எதை சொல்லக்கூடாதோ, பிறரை தூஷித்தல், பொய் பேசுதல், தீயவரை புகழ்தல், இது போன்ற விஷயங்களை சொல்ல மாட்டார்கள். இதான சாமானிய வியாக்கியானம். இதுக்கு உள்ள ஆழ்ந்த ஒரு அர்த்தமும் காட்டியிருக்கார் மணவாள மாமுனிகள். வியாக்கியானத்துல அப்படியே அது ஒரு சரித்திரமாக எடுத்து காட்டுறார். திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்ற மகான் ஒரு ஊருக்கு யாத்திரையா போறார். அங்கே ஒரு அன்பருடைய திருமாளிகை, அவர் இல்லத்துல தங்குறார். தங்கினா அந்த அன்பரோ தினந்தோறும் ஸ்ரீராமாயணம், வால்மீகி ராமாயணம் பாராயணம் பண்ணுவாராம். திருக்குறுகை பிரான் பிள்ளான் போய் தங்குறார். அந்த நபரும் ராமாயணம் பாராயணம் ஆரம்பிக்கிறார். அதை கேட்டதும் திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்ற மகான், சுச்சோ நாவகாரியம், இத காதால கேட்டாலே பாபம், இவர் வீட்டிலே நான் தங்க மாட்டேன் அப்படின்னு புறப்பட்டு போயிட்டாராம். அவர் நல்ல காரியம் தானே பண்ணார். வால்மீகி ராமாயணம் பாராயணம் பண்ணியிருக்கார். அதை போய் பாபம்ங்கிறார், நாவகாரியம்ங்கிறார், தங்க மாட்டேன்னு இப்படி பிள்ளான் ஏன் புறப்பட்டார்னா அங்கதான் விஷயம் இருக்கு. நம்ம ராமாயணம் மட்டும் இல்ல, எந்த நூல் படிப்பதாக இருந்தாலும் அதை சொல்லி கொடுத்த ஆச்சாரியன் யாரோ அந்த ஆச்சாரியனுக்கு தனியன்னு அவரை பத்தின ஸ்லோகம் இருக்கும். அதை சொல்லி ஆச்சாரியனை வணங்கி விட்டு தான் மேற்கொண்டு படிக்கணுமே ஒழிய, ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணலன்னா வால்மீகியும் நமக்கு யாருன்னு தெரியாது, ராமனை யாருன்னு தெரியாது, ராமாயணம் என்னன்னே தெரியாது. இன்னைக்கு இதை சொல்லியிருக்கோம்னா அந்த ஆச்சாரியனுடைய தனியனை முதல்ல சேவிச்சுட்டு மேற்கொண்டு சொல்லணும், பாராயணம் பண்ணணும். அதனால திருக்குறளை பிரான் பிள்ளான் பார்த்தாராம், இது நாவகாரியம், ஆச்சாரியனை சொல்லாமல் நேராக ஒரு நூலை படிப்பது என்பது தகாது. அதனால அவர் வீட்டுல தங்கினா பாப்போம்னு புறப்பட்டாராம். அதனால நாவகாரியம் என்பது பொய் சொல்லுவது, பிறரை திட்டுவது, இதெல்லாம் மட்டும் இல்ல. நம் ஆச்சாரியனுடைய பெயரை சொல்லாமல் நேரா பகவன் நாமாவை சொன்னாலுமே அது நாவகாரியம் தான். அதனால பெருமாளுடைய திருநாமத்தை சொல்வதற்கு முன் ஆச்சாரியனை வணங்கிட்டு சொல்லணும். அந்த தோஷமும் இல்லாதவர்கள் தான் திருக்கோட்டியூரில் வாழும் அன்பர்கள்.